Hi, good morning. இது காலையில் வந்து 7:10 ஆகுது. ஃபஸ்ட்டு மீல் நான் இதை எடுத்துகிட்டு டிஃபனுக்கு டிஃபன் ஆகும் இது ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பசி எடுத்ததுனால வேறு மீல் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுனால டைமே இருக்குல்ல. ஸோ நான் 2 எக்கு எடுத்து ஒரு பெரிய ஆம்லேட் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நல்ல ப்ரோட்டீன் தான். எக் எடுக்கிறது டயட்டுக்கு ரொம்ப நல்லது. 2 எக்கு கூட எடுத்துக்கலாம். டயட்டுக்கு ரொம்ப நல்லது. கூட கொஞ்சம் கேரட்டு கேப்சிகம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துட்டா வெஜிடபிள்லாம் போட்டு எடுத்தால் இன்னும் நல்ல ப்ரோட்டீன் நம்மளுக்கு எல்லாம் நிறைய கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு நம்ம எடுக்கிறதுனால பசி நம்மளுக்கு அடங்கும், வயிறு ஃபில்லாக இருக்கும். இது 9 மணி ஆகுது. இது வந்து 2வது மீல் எடுத்திருக்கேன். 3 பீஸ் கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். கொய்யாக்காயில் இது கொய்யாப்பழம் தான். ஸோ 3 பீஸ் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து 2வது மீல் காலையில் 9 மணி. இது 5 பாதாம் எடுத்திருக்கேன். 3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காலையில் 11 மணி. இது வந்து 3வது மீல். இது டைம் வந்து 1:30 மணி ஆகுது. இது வந்து 4வது மீல். கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி குழம்பு எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் காலியாக இருந்தது. ஸோ வெஜிடபிள் எதனா பொரியல் எதனா வைக்கணுமா இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலியாக இருந்ததுனால நான் சின்னதாக ஒரு அப்பளம் எடுத்திருக்கேன். அப்பளம் ஒன்றும் எடுக்கக்கூடாது, இது ஆயிலில் இருந்தது, ஆயிலில் வறுத்து எடுத்தது தானே. இது டயட்டுக்கெல்லாம் நல்ல ஃபுட் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் சின்னதாக எடுத்திருக்கேன். இது வந்து மத்தியான மீல். இப்போ டைமு வந்து 3:30 மணி ஆகுது. இது ஒரு பிளேட்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் சின்னதாக. இது வந்து 5வது மீல். இப்போ டைம் வந்து 5 மணி ஆகுது. இது வந்து 6வது மீல். ஒரு பிளேட்டு ஃபுல்லு கூக்கும்பர் எடுத்திருக்கேன். இது 6வது மீல். இது வந்து 7வது மீல்.
டைம் வந்து இப்போது 6:30 மணி ஆகுது. கொஞ்சம் சுகர்லெஸ் காஃபி எடுத்திருக்கேன், 2 ரஸ்க் எடுத்திருக்கேன். ரஸ்க் ஒன்றும் டயட்டுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது, ஆனாலும் 2 ரஸ்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுகர்லெஸ் காஃபி எடுத்திருக்கேன். இது வந்து 7வது மீலுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 8வது மீல். சின்னதாக கொஞ்சம் களி எடுத்திருக்கேன், அப்புறமா அவரைக்காய் குழம்பு எடுத்திருக்கேன். இது வந்து 8வது மீல். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம சாப்பிட்ற டைமில் பாருங்கள், ஒரு தடவை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், ஒரு தடவை நம்ம கம்மியாக சாப்பிட்றோம். இது நம்ம மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம எப்பவுமே எவ்வளோ பசி எடுத்தாலும் பசிக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம நிறைய காய்கறி எதனா ஒரு கூக்கும்பரோ எதனா காய்கறி கூக்கும்பர் எதுனா எடுத்துட்டு இந்த மாதிரி லைட் ஃபுட்டு கொஞ்சம் முதவே நம்ம சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற டைமில் நம்மளுக்கு அதிகமாக சாப்பிடணும்னு தோணாது. நம்ம பட்னியாக இருக்கிற டைமில் இப்போ கரெக்டே இருந்துட்டு நம்ம ஒரு டேனே சாப்பிட என்ன ஆகுதுன்னா, பசி டைமில் நம்ம எவ்வளோ வேணும் தான் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். இது நம்ம சின்னதாக நம்ம எப்பவுமே நம்ம தலையில் ஒன்று வச்சுக்கணும். நம்ம பசி எடுக்கிற டைமில் கொஞ்சம் நம்ம இது பண்ணணும். என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நம்ம கவனிக்க, நம்ம என்ன சாப்பிட்றோம் எது சாப்பிடக்கூடாது, பசி ஆத்திரத்தில் எதனா சாப்பிடணும்னு கிடையாது. இந்த மாதிரி நானும் நிறைய பண்ணிக்கிறேன். பசி எடுக்கிற டைமில் டயட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் இருக்குவேன். ஆனால் பசின்ற டைமில் எனக்கு எது சாப்பிட்றேன்னே தெரியாது. எது கண்டுதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுது. இப்படி பண்ணி தான் இந்த வெயிட் இவ்வளோ கூடி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, பசி எடுக்கிறதுக்கு முதவே நான் கொஞ்சமாக ஒரு கூக்கும்பரோ கொஞ்சம் எதுனா ஆப்பலோ 2-5 பாதாமோ எதோ எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் அப்புறமா நான் சாப்பாடில் உட்காந்து நிதானமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு இந்த ருஜுதா திவாகர் டயட்டில் வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணுன்னாக்கா போர்ஷன் கண்ட்ரோலில் எடுத்துட்டு நீங்கள் இது எதுக்கு 2 தடவை 2 மணிக்கு ஒரு தடவை ஒரு மீல் எடுக்கிறோன்னா, நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேப் நிறைய விட்டால் நிறைய சாப்பிடுவோம்னு சொல்லி தான் 2 ஹவருக்கு ஒரு மீல் எடுத்துக்கோங்கன்றது. 2 ஹவருக்கு ஒரு மீல் நம்ம எடுத்துட்டு மத்திய நம்ம தண்ணி நிறைய குடிக்கலாம், மோரும் குடிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய காய்கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுனால டயட் ரொம்ப நல்லா ஆகுது. ஓகே, இப்போதைக்கு என் வீடியோ முடிஞ்சது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வீடியோ ஒன்று நிறைய கொண்டு வரேன்ட்டு நான் சொல்கிறேன். இதோட என் வீடியோ முடிஞ்சிச்சு. என் வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். குட் நைட். டேக் கேர். பை பை. தேங்க்யூ ஸோ மச்.